சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க குடுத்திருக்கும் கடைசி வாய்ப்பு இதுதான். ஏன் என்பதற்கான முழு விவரத்தை இங்கே பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இப்போது வெளியிட்டிருக்கிறது. ஜூலை 15ஆம் தேதி முதல் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை புதிய விதிமுறைகளின்படி விண்ணப்பிக்க வாய்ப்பு பெற்ற காலமுறை ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இது இந்த ஆட்சியில் கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற் இதனால் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. அதனால் அதற்கான பணிகள் மற்றும் தேர்தல் வேலைகள் எல்லாம் நவம்பர் பிற்பகுதியில் இருந்தே தமிழ்நாட்டில் சூடு பிடித்துவிடும். திமுக ஏற்கனவே ஊரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. இந்த சூழலில் தான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விரிவாக்கம் நடக்கிறது. இந்த முகாமில் விண்ணப்பித்தவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் மனுக்களை எல்லாம் சரிபார்க்கவே அரசுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தேவைப்படலாம். அதற்குள் சரியான பயனாளிகளை தேர்வு செய்து இறுதி செய்து அவர்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 கொடுப்பதற்கான பணிகளை அரசு வேகமாக முன்னெடுக்க வேண்டிய இடத்தில் உள்ளது. இதற்காகவே அரசின் அனைத்து துறைகளையும் ஒன்றிணைந்து புயல் வேகத்தில் இந்த பணிகள் நடந்தால்தான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட விரிவாக்கம் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் சீரான நிலையை எட்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்குள் இந்த திட்டத்தில் இருந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். அவர்களின் விண்ணப்பங்களையும் மீண்டும் பரிசீலிக்க வேண்டியிருக்கும். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக சரியான காரணங்களை பொதுமக்களிடத்திலிருந்து தெரிவிக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்த்து அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது என்பது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கும் மிகப்பெரிய பணியாகும் என்று சொல்லப்படுகிறது. இது தவிர இந்த மாதம் மாதம் மரணம் எய்தியவர்கள், பல்வேறு காரணங்களால் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய பணியும் அரசுக்கு இருக்கிறது. இதனால் தேர்வுகளுக்கு மிக குறுகிய காலமே இருப்பதால் இந்த பணிகளையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதனால் இன்னொரு முறை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு இந்த ஆட்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படியே வந்தாலும் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு முடிவு பெற்ற பிறகு புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தமிழ்நாடு அரசுதான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் மீண்டும் இந்த திட்டத்தில் சேர்வதற்கு மக்கள் ஓரிரு வருடங்கள் கூட காத்திருக்க வேண்டிய சூழல் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதனால்தான் சிரமம் பார்க்காமல் இதுவரை
விண்ணப்பிக்காதவர்கள் தகுதிகள் இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு இப்போதே விண்ணப்பித்து விடுங்கள். இல்லை என்றால் மிக சிரமமாகிவிடும். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் ஜூலை 15ஆம் தேதி நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மட்டுமே கொடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. எனவே இந்த முகாமில் கலந்து கொள்பவர்கள் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மறக்காம ஜூலை 15ஆம் தேதியன்று கலந்து கொண்டு இந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது மட்டுமில்லாமல் அதேபோல பகுதி நேர ரேஷன் கடை அமைக்க கோரிக்கை விட்டுள்ளது. அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா கோதாம்பட்டி நகரில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். காந்தி நகரை சேர்ந்த மக்கள் கலெக்டர் சதீஷிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அதாவது தாங்கள் ரேஷன் பொருட்களை வாங்க 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டீபுத்தூர் கிராமத்திற்கு சென்று வருவதால் மிகவும் சிரமப்படுகிறோம். எனவே காந்தி நகர் கிராமத்தில் பகுதி நேர ரேஷன் கடை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி அகவிலைப்படி அதிகரிக்கப்படும் என மத்திய ஊழியர்கள் கருக்கின்றனர். ஜூலை மாதமும் வந்துவிட்டது. முக்கியமான செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் உயரும் அகவிலைப்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டது. சமீபத்திய பணவீக்க தகவல்களின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலை மாதம் முதல் அகவிலைப்படி 4% அதிகரிக்கலாம். இந்த உயர்வுக்கு பிறகு அவர்களின் அகவிலைப்படி தற்போதைய 55%இலிருந்து 59%ஆக அதிகரிக்கும். பண்டிகை காலத்தில் அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசால் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகில இந்திய நுகர்வோர் விலை குறிப்பீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. 2025 மே மாதம் 0.5 புள்ளிகள் அதிகரித்து 144 என்ற அளவை நுகர்வோர் விலை குறியீடு எட்டியுள்ளது. கடந்த 3 மாதங்களாக இந்த குறியீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மார்ச் மாதத்தில் 143 புள்ளிகளாகவும் ஏப்ரல் மாதம் 143.5 புள்ளிகளாகவும் மே மாதத்தின் 144 புள்ளிகளாகவும் உயர்ந்தது. இந்த குறியீடு ஜூன் மாதத்தில் 144.5 புள்ளிகளாக அதிகரித்தால் நுகர்வோர் விலை குறியீட்டின் 12 மாத சராசரி 144.17 புள்ளிகளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகரிக்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.